உன்னை விட அவர் பாரம் உள்ளவர், உனக்கு கிருபை செய்ய இரக்கம் செய்ய வல்லவர். எனவேதான் பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறது, உன்னுடைய அடிமைத்தனத்திலும் உன்னுடைய பாரத்திலும் உன்னுடைய கவலையிலும் தெரிந்த வசனம், ஒன்றுக்கும் கவலைப்படாமல். He knows your cares, He knows your bondage, He knows your burden, He knows your pain, He knows your pressure, He knows your problems. வேதம் சொல்கிறது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அது கவலைப்படாமல் இருப்பது என்பது கடினமான ஒன்று. ஏனென்றால் அந்த பாரங்களும் அந்த பிரச்சனைகளும் அந்த போராட்டங்களும் நம்மை நிலைக்குலைய வைக்கிறது. தேவன் சொல்லுகிறார், ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அடுத்த வார்த்தை, எல்லாவற்றையும் குறித்து, மென்டலி, பிசிக்கலி, பைனான்சியலி, மன அளவிலே, சரீர அளவிலே, பொருளாதார அளவிலே, குடும்ப அளவிலே, எங்கெல்லாம் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ, உடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டலினாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்க பிரச்சனை என்னன்னா, அதை யார் யாருக்கும் சொல்லுகிறோம், ஆனா சொல்ல வேண்டியவருக்கு சொல்லவில்லை. எல்லாருக்கும் சொல்றோம், ஆனா அவருக்கு சொல்றோமான்னு கேள்வி. எனவே ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பல பெரிய காரியங்களை செய்வேன். பிரச்சனை என்னவென்றால் அவரை நோக்கி கூப்பிடுவதில்லை. ஆரம்பத்துல சொன்னது போல எல்லாருக்கும் சொல்றோம், உலகத்துக்கு, ஊருக்கு, நண்பர்களுக்கு, ஏன் இடத்துல சொல்றோம். சொல்லுங்கள், ஆனால் சொல்ல வேண்டியதுல சொல்லுங்கள். அவரே உங்களுடைய வாழ்வின் பதில், அவரே உங்கள் வாழ்வின் ஆதாரம், அவரே உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை காரியங்களை செய்கிறவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, அபவுட் யுவர் ஃப்ரஸ்ட்ரேஷன், அவருக்கு எல்லாமே தெரியும். உன்னுடைய கவலைகள், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய பாரங்கள், உன் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். எனவேதான் பிலிப்பியர் 4:7 சொல்லுகிறார், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அன்பு பிள்ளையே, இந்த முதல் குறிப்பு, பாரமான உள்ளத்திற்கு பரலோக உதவி. எப்படி உதவி செய்கிறார்? He understand your frustrations. அவர் செய்கிற முதல் உதவி, He knows your burden. இரண்டாவது உதவி, He knows your bondages. எனவேதான் அவர் சொல்கிற வார்த்தை, பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு விடுதலையாக்கினால் நிச்சயமாக விடுதலை ஆவீர்கள். A total deliverance in a total life. இன்னைக்கு நிறைய இருக்குது விடுதலைக்கான நிறைய சேனல். அதை செய்தால் விடுதலை, இதை செய்தால் விடுதலை இல்லை. குமார விடுதலை ஆக்கியால் மட்டும்தான் விடுதலை. நீங்கள் செய்கிற எந்த பயிற்சியும், எந்த முயற்சியும், அவற்றால் எந்த புண்ணிய ஸ்தலம்